வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம், நமச்சிவாய. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் களி முத்தி போச்சு, அதனால்தான் இவ்வளோ பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறது நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் களி எப்படி முத்தி போச்சு, அது யாராவது சிந்திச்சிருக்கிறோமா? களின்றது என்ன, அது எப்படி முத்துச்சு? களி என்றது ஒரு அரக்கன் போன்ற ஒரு தன்மையுடையவன். அவனோட நோக்கம் என்னன்னா, மனிதர்களை தன்னோட ஆதிக்கத்துக்குள்ளார வச்சுக்கணும்னு. அப்போ அவன் பயன்படுத்திய முதல் ஆயுதம் எதுனா லோபம், கிரீட். அதிலிருந்து தொடங்கி படிப்படியாக மற்ற விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களோட மனசில் அவன் திணிக்க அதுக்குள்ளார நம்மளும் விழுந்து, அதுக்குள்ளார நம்ம போக போக அவனோட வலிமை அதிகமாகுது. கேள்விப்பட்டிருப்பீங்க தானே, இப்போது ஹோமம்லாம் வளர்த்தாங்கன்னா அதில் கடைசியில் முடிக்கும்போது ஆகுதி கொடுப்பாங்க. அந்த ஆகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தேவதைகளுக்கு உணவு, அவங்களுக்கு சக்தியை ஊட்டக்கூடிய தன்மை உடையது. அதே மாதிரி இந்த கலிபுருஷனுக்கு எது வலிமை சேர்க்குதுன்னா, எதிர்மறையான எண்ணங்கள், உணர்வுகள், சொற்கள், செயல்கள். இது நல்லா தெளிவாக கவனித்து இதன் பிறகு நம்மளுக்கு களிக்கு வலிமை சேர்க்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும்னு நம்ம பார்க்கணும். இப்போ கோபப்படுறோமா, அந்த கோபம் அவனுக்கு ஒரு சக்தியை ஊட்டும். நம்ம வஞ்சகம் செய்கிறோமா, அங்கே ஒரு சக்தியை ஊட்டும். பொய் பேசுகிறோமா, அங்கே சக்தியை ஊட்டும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. போட்டி போடுறோமா, பொறாமப்படுறோமா, வெறுப்பாகிறோமா, இது எல்லாமே அவனுக்கு சக்தியை தான் ஊட்டும். அப்போது அவனுக்கு சக்தியை ஊட்டாத அளவுக்கு மாறணும்னா உள்ளுக்குள்ளார நம்ம அன்பை மலர வைக்கணும். ஈசன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, சுவாமி எனக்குள்ளார அன்பை மலரவை, அன்பா இருக்க எனக்கு கற்றுக்கொடு, இது சொல்லி எதிர்மறையான எதுவாக இருந்தாலும் பேச்சிலேருந்து தொடங்குவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப எளிமையாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். பேசுகிறத தன்மையாக பேசுவோம். இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அதீத கோபம் வந்துச்சுன்னா நான் மௌனம் ஆயிடுவேன், பேச மாட்டேன். எதனாலனா அந்த டைமில் மதி கெட்டு போயிடும். என்ன பேசுகிறேன்னு கூட சில நேரத்தில் நம்மளுக்கு தெரியாது. அதனால் வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுவோம். அதுக்கு பிறகு உட்காந்து வருத்தப்படுவோம், ஐயோ இப்படியெல்லாம் பேசிட்டோமே. அதுக்கு மௌனமாக இருக்கிறது நல்லது தானே. அதே மாதிரி பேச்சை கவனிக்கணும். தமிழ்ன்றது அவ்வளோ ஒரு அழகான மொழி, அது அவ்வளோ அழகிய சொற்கள் இருக்கு. பேசும்போது ஒரு அழகான சொற்களை பயன்படுத்தி பேச பழகிட்டோமானா எப்போவுமே அந்த தமிழுக்கு இருக்கிற அந்த தன்மை நம்மளை மென்மையாக ஆக்கும். அது விஷயம். ரெண்டாவது நம்மளோட செயல். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்து வராத செயல்குள்ளார நம்ம போகக்கூடாது. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. சிந்திச்சு பார்த்து ஓகே இது வேண்டாம் இது வேண்டாம்னு நம்மளே விலகிக்கலாம். இதில் கடுமையான இடம் எங்கன்னா நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட உணர்வுகள். இதுலேயும் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா, போன வாட்டி சில நாட்களுக்கு முன்பு நம்மளோட சக பயணி ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி இருக்க. நான் சொன்னேன், அவன் இவ்வளோ தீயது செய்கிறானா, கண்டிப்பாக அடி வாங்குவான்னு. கொஞ்சம் கழிச்சு யோசனை ஓடுது, இப்போது இந்த சொல்கிறது ஒரு வகையான பழி வாங்கும் உணர்வு தானே.
ஆமாவா இல்லையா? நம்ம என்ன எப்போவுமே சொல்லணும்? அவன் தப்பு பண்ணுறான், அவன் திருந்தணும். சுவாமி அவனை திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, திருந்தட்டும், மாற்றம் நடக்கட்டும். நன்றி சுவாமி. எது சரி? இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை வைக்கிறது சரியா? கண்டிப்பாக மாற்றத்துக்காக வைக்கிற பிரார்த்தனை தானே சரி. அதனால இதுக்கு பிறகு இன்னும் நம்மளை மாற்றிக்கிறதுக்கு ஈசன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி மாறுவோம். மாற்றம் கண்டிப்பாக நிகழும். ஏனென்றால் நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.